வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இயக்குனர் பாரதி ராஜாவால் அறிமுகமான ஒரு ஹீரோ, ஒரு தவறால் மாறிப்போன வாழ்க்கை, யாரும் இல்லாமல் இறந்து போன ஒரு சோகம், அவங்களோட இந்த சோகமான இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. திறமையும் உழைப்பும் இருந்தால் ஒரு தவறு அவங்களோட வாழ்க்கையோட மொத்த வாழ்க்கையையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும்னே சொல்லலாம். அது திரைத்துறையில் இந்த மாதிரியான நிறைய சம்பவங்கள் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அதுலேயும் முன்னணி நடிகர்களுக்கே இதெல்லாம் நடந்திருக்குன்னா அது பெரிய விஷயம்னே சொல்லலாம். அப்படி ஒரு சிறந்த நடிகர் தான் இவங்க. ஒரு தவறால் தன்னோட மொத்த வாழ்க்கையும் பறி போயிடுச்சு. அவர் தான் இயக்குனர் பாரதி ராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட நடிகர் விஜயன் அவர்கள். 80ஸ்களில் நடிகர் ரஜினிகாந்த் கமலஹாசன் காலத்திலே ரொம்ப மினிமம் கேரண்டி நடிகராக வலம் வந்துக்கிட்டு இருந்த நடிகர் விஜயன் அவர்கள் 1978 வெளிவந்த கிழக்கே போகும் ரயில்ன்ற ஒரு படத்தின் மூலமாக தான் நம்ம தமிழ் திரை உலகத்தில் ஒரு நடிகராக அறிமுகமாகியிருப்பாங்க நடிகர் விஜயன் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதை தொடர்ந்து நிறைய பொண்ணுக்கு ஒரு புதுசு, நிறம் மாறா பூக்கள், ஒரு விடுகதை, ஒரு தொடர்கதைன்னு சொல்லி நிறைய படங்களில் நடித்து வந்திருந்தாங்க. மகேந்திரன் அவர்களோட மாஸ்டர் பீஸ் படமான உதிரி பூக்கள்ன்ற படத்தில் தான் தனி அடையாளம் பெற்றாங்க நடிகர் விஜயன் அவர்களே சொல்லலாம். நடிகர் ரஜினிகாந்தோட அன்புக்கு நாடன்மை படத்தை ஒரு அண்ணன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் ஒளி பிறந்தது, சுஜாதா, தனிமரம், தெருவிளக்கு, தைப்பொங்கல், டிவி ராஜேந்திரனின் வசந்த அழைப்புகள், வன்னிமயில், இந்த மாதிரி நிறைய வெற்றி படங்களில் நடித்து வந்திருந்தாங்க தொடர்ந்து நடிகர் விஜயன் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 80s 90ஸ்களில் மட்டும் இல்லாமல் 2000க்கு அப்புறமும் இவர் நடித்த படங்கள்லாம் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுச்சுன்னே சொல்லலாம். குறிப்பாக ரன், ரமணா, 7G ரெயின்போ காலனி, திருப்பாச்சின்னு சொல்லி நிறைய வெற்றி படங்களில் நடிச்சிருக்காங்க. கடைசியாக 2006ஆம் ஆண்டு குஸ்தின்ற ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க. தமிழில் மட்டும் இல்லாமல் மலையாளத்துலேயும் ஒரு முன்னணி நடிகராக வலம் வந்துட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். இந்தியிலையும் சில படங்கள் நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னணி நடிகராக வலம் வந்துட்டு இருந்தவங்க புதிய சுரங்கள்ன்ற ஒரு படத்தை இயக்கியிருக்காங்க. இந்த படத்துக்காக இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருக்காங்க. படம் ஒரு பொருளாதார சிக்கல்னால திரையில் வெளியிடாமலே இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த படத்தோட ஃபிலிம் ரோல் தீயில கருகி போனதாகவும் சொல்லப்படுது. எப்படி இருந்தாலும் கடைசி வரைக்கும் படம் வெளியாகலை என்பது தான் உண்மை. இந்த மன அழுத்தமே நடிகர் விஜயனை கடைசி வரைக்கும் துரத்தி வந்துட்டு இருந்ததாக சொல்லப்படுது. இதுலேருந்து விடுபடணும்னா குடிப்பழத்துக்கு அடிமையாகி நடிகர் விஜயன் அவர்கள் தொடர்ந்து பணத்தை குடிச்சே அழித்ததாகவும் சொல்லப்படுது. இவரோட மனைவி கேரளாவோட முன்னாள் முதல்வர் EK நாராயணனின் உறவினர் என்பது குறிப்பிடத்தக்கது. குடும்ப பிரச்சனையினால் மனைவியையும் விவாகரத்து செஞ்சிட்டாங்க நடிகர் விஜயன் அவர்கள். குடிப்பழக்கம், தனிமை, பட வாய்ப்புகள் குறைவு, இப்படி நிறைய சோகம் அவரை துரத்திற்கு. தனியாகவே வாழ்ந்து வந்திருக்காங்க, யாரும் இல்லாமல் அனாதையாகவே கடைசியில் இறந்தும் போயிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்த பணத்தையும் குடிச்சே அழிச்சிட்டு தன்னோட கடைசி காலத்தில் ரொம்பவே வறுமையில் வாடியிருக்க நடிகர் விஜயன் 2007ஆம் ஆண்டு உயிரிழந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.